ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அது தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் துண்டாலு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். சால்ட்டு, வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, அந்த மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 டீஸ்பூனு. அப்புறமா இது அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேன். மீன் இப்போது இது தாளிப்புக்கு பூண்டு, வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா, தக்காளி 2, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இவ்வளோ தான். இப்போது மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு 4 பல் தட்டி வச்சுக்கலாம். இன்னும் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். சோம்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு ஓரளவு வதங்கினா போதும். அதில் இப்போது தக்காளி 2 தக்காளி, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ஸ்டவ்வில் வச்சிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து மசாலா நல்லா கலரி விடலாம். நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி அரைக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். 1 தக்காளி இதில் போடுற மீடியம் சைஸ் தக்காளி.
தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா ஜூஸியாக வதங்கிடணும். இப்போது நம்ம வதக்கி வச்சுக்கிறீங்க இல்லையாம்மா, அந்த இது மசாலா போட்டுடலாம். சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகா, பூண்டு, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டியதுங்களா. அது போட்டு இதில் கொஞ்சம் வதக்கலாம் எண்ணெயில். இப்போது புளி கரைச்சி வச்சுக்கிறோம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன், சுத்தமாக தூக்கி எடுத்து. இப்போ அந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்பயே வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடி குறைச்சி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு 5லேருந்து ஒரு 7 பேர் மட்டும் சாப்பிட்லாமா. இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷம். அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். பார்க்கலாம். பாருங்கம்மா, எண்ணெய்லாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தமாதிரி சமயத்தில் தான் நம்ம மீன் போடணும். பாருங்க, குழம்பும் நல்லா கெட்டி திறந்து வந்துடுது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மீன் போடணும். கறிவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா மீன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் விட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பீஸ் போட்டதெல்லாம் உள்ளெல்லாம் போய் வந்துக்குது. ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படியே விட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டிப்ஸ் என்னன்னா, நம்ம வதக்கி போட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கு சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை போட்டு நம்ம வதக்கி அரைச்சி இதில் ஊற்றுறோம். அதுக்கோசரம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.